இது இனிதுங்க. இன்னைக்கு ஈஸி சமையல் தாங்க. வானம் ஒரு மாதிரி மூடிக்கிட்டே இருக்குதா, எல்லாருக்கும் சளி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஜுரம் வர மாதிரியே இருக்குங்க. அதனால் இன்னைக்கு சிம்பிளாக சூடாக சாதம், ரசம், அப்புறம் இன்னைக்கு கருவாட்டு குழம்புங்க. குழம்பு கருவாடு விற்கிது பாருங்க, அந்த கருவாடு வாங்கிட்டு வந்து நல்லா கத்திரிக்காய் பூண்டு போட்டு நல்லா கருவாட்டு குழம்புங்க. அதிலே 2 முட்டையும் அவிச்சு போட்டேங்க. முட்டை வேணா, முட்டை பொரியல் வேணா பண்ணிக்கலாம். நான் இதில் அவிச்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் போட்டுருங்க. கருவாடு குழம்புங்க, நல்லா அந்த மழைக்கு எதமாக கருவாட்டு குழம்புங்க. மீனோட கருவாட்டு குழம்பு இந்த மழையில் சாப்பிட்லாங்க. மீன் தான் என்னவோ சொல்கிறாங்க, பார்த்து சாப்பிட்ணும் என்னவோ சொல்கிறாங்க. கருவாட்டு குழம்பு இந்த நல்லதுங்க உடம்புக்கு, உடம்புலி இந்த மாதிரி டைம்லாம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கருவாட்டு குழம்புங்க எங்கள் வீட்டில். உங்கள் வீட்டில் என்னங்க சமையல்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.